இன்னைக்கு ஒரு குழந்தை இறந்து போயிட்டான். இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. எனக்கு இன்னொரு விக்னேஷ் வரக்கூடாதுன்றதான் என்னோட வழி. அப்போ இவர் விஜய் சாரா இல்லை யம தர்மராஜாவோட ஏஜென்ட்டான்ற அந்த கேள்வி வருது இல்லையா? திமுக தரப்புல இருந்து அன்பில் மகேஷ் வந்து அந்த விக்னேஷ் சிகிச்சையில் இருந்தபோது அந்த இளைஞரை பார்க்க போயிருந்தார். அதை அரசியல் பண்ணுறாங்க. அதிமுகவும் அரசியல் கட்சி தானே. அதிமுகவில் யாருன்னா இப்படி மகேஷ் போய் அரசியல் பண்ணுறான்னு சொன்னாங்களா? உனக்கு அக்கறை இருந்தால் நீ பண்ணுமே அரசியல். மக்கள் நலன், விக்னேஷோட நலன். விக்னேஷ் அன்னைக்கு தேதியில் உயிரோடு இருந்தார் இல்லையா? அந்த உயிரோடு இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு அமைச்சர் போய் பார்க்கறது என்ன தப்பு? அதில் என்ன அரசியல் இருக்குது? விஜய் சாருக்கு எப்பவுமே ஒன்று பிடிக்கும். என்ன பிடிக்கும்? யார் போய் கதை சொன்னாலும் கேட்பார். பீஸ் கோயில் கதை சொல்ல அவர் கேட்டுட்டார். அப்படியா, மறக்கா சொல்லுங்கள். இப்போ இவர் ஒரு சீன் சொல்லுவார், நீங்கள் துணை முதல்வர் ஆகிற மாதிரி ஒரு சீனு. அப்புறம் என்டிஏ எழுதி கொடுத்த தொகுதி தான், அமித்ஷா எழுதி கொடுத்த தொகுதிகள் தான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. ஆமாம், அமித்ஷாக்கு அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக லென்த்து பிறத்து தெரியும். என்னங்க ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். அதோட இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளுக்கு அடிச்சு விட்றது தான். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் தஞ்சாவூரில் பரப்புரை மேற்கொண்டார். அந்த ரேலியில் விஜய் பார்க்க முந்தியடித்து இருசக்கர வாகனத்தில் போகும்போது எதிர்பாராத விதமாக விக்னேஷ் என்ற 19 வயது இளைஞர் வந்து காரில் அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. மண்டையில் அடிபட்டு ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருந்தார் 19 நாட்களாக. இப்போது அவர் மரணம் அடைந்திருக்காருன்ற செய்தி வெளியாக இருந்திருக்கு. இதில் தாவைக்காவிலிருந்து இல்லை தாவைக்கா தலைமையிலிருந்து எந்த ஒரு அழைப்பும் வரலை, வருத்தம் தெரிவிக்கலை, நேர்லையும் வந்து பார்க்கல அப்படின்னு அந்த பையனுடைய தந்தை அவர் வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்காரு. எப்படி அதை நம்ம பார்க்கறது? உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? மொத்தம் அதில் எனக்கு 3 விதமான பார்வை, இல்லை 3 விதமான பதிவு. முதல்ல வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா என்னதான் இரங்கல் இல்லை ஒரு வருத்தம் இல்லை நம்மளோட மனசில் தோன்றதை வெளிப்படுத்தினாலும் குழந்தை வந்து இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு, அந்த அப்பாவுக்கு இன்னைக்கு மகன் வந்து இன்னைக்கு இல்லை. மகனை வந்து அப்பாவுக்கு பொதுவாக தகப்பன்க அவர்களுக்கு ஒரு தன்னோட குழந்தைகள் கண்ணெதிரில் சாவது தான் இருக்கிறதே மிக மிக கொடுமையான ஒரு நாட்கள், இல்லை ஒரு சம்பவன்ற மாதிரி எல்லா இதிகாச புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு அப்பா வந்து எது தாங்கிக்க முடியாதுன்னா தன்னோட மகன் வந்து தன் கண்ணெதிரில் இறக்குறது வந்து எந்த ஒரு அப்பாவாலையும் தாங்கிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு கடினமான ஒரு நிலைக்கு வந்து அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு. சமீபத்தில் அவங்க வீட்டில் மற்றவர்கள் இதுமாரி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் இருந்து பல லட்சங்கள் வந்து கடனாளி ஆயிருக்கார் அந்த அப்பா. பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர். மகனுக்கு வந்து 19 வயசு. 19 வயசு சாகிற வயசு கிடையாது. இவ்வளோ நாள் 19 வயசு வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து காப்பாற்றி இன்னும் 2-3 வருஷம் ஆச்சுன்னா வேலைக்கு போவான், குடும்பத்தை பார்த்துக்குவான், நமக்கு எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவன் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் அப்படி வாழணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை, கனவுகள் இருந்து ரொம்ப நியாயமான கனவு, யதார்த்தமான கனவு. அந்த கனவில் வந்து ஒரு பெரிய இடியை வந்து இறக்கி இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து ஒரு சின்னாபின்னமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. இது வந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. பொதுவாக சாலையில் வாகனங்கள் ஓட்டும் பொழுது ரொம்ப கவனமாக ஓட்டணும் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைவர்களுக்கு, பட்டாளத்துக்கு புரியறதில்ல. இது மொதல் பார்வை. 2வது பார்வை, விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய போக்கோ தன்னோட வழிமுறைகளையோ கொஞ்சம் கூட திருத்திக்கின மாதிரி தெரியல. வர்றது தேர்தல் காலம். இப்போ என் போன்றவர்கள்லாம் ஒரு வீதிக்கு போகிறதில்ல, வெளில போகிறதில்ல சொல்லிகிட்டு இருக்கோம். அவரும் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி நிறைய இடம் பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்போவாச்சும் வந்து இந்த மாதிரி பைக்கில் பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் காட்டமாக அவர் பதிவு பண்ணி அந்த பசங்களை நெறிமுறைக்கு கொண்டு வரணும். அந்த ஆர்வ மிகுதியில் வந்து மூளையை கழட்டி வச்சுட்டு செயல்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு இதில் இருக்கிற டேஞ்சரை உணர்ந்து ஃபஸ்ட்டு தலைவன் வந்து அந்த ஒரு பிரச்சனையை உணரணும். அதுதான் தலைமை. இந்த பிரச்சனையை உணர்ந்து அதற்கு ஏற்ற அறிவுரைகள் இல்லை அதற்கேற்ற பாதுகாப்பு விஷயங்களை எடுத்து அவரோட தொண்டர்களை அவர் ஒரு தலைவனாக வழி நடத்தணும் அப்படின்றது என்னோட புரிதல், கோரிக்கை. ஆனால் அவரும் அவர் தரப்புல இருந்து சொல்லிட்டே தானே இருக்காரு, வாகனத்தில் பின்னாடி வராதிங்கன்றாரு. அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை அவர். ஆனால்
ஒரு ஆர்வ மிகுதியில போய் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குது. நடக்குது. இப்பதான் அந்த 3வது பார்வை. அப்ப விஜய் சொல்றாரு, ஆனா தாவேகா தொண்டர்கள் கேட்க மாட்டேன்றாங்க. அதாவது விஜய் பேச்ச கேட்காத தாவேகா நிர்வாகிகள், இல்ல தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, விஜய்க்கு இனிமேல் வேற ஆப்ஷனே கிடையாது. காவல்துறையோட அ அனுமதிய பெற்று, காவல்துறை மீது வழக்கு பதிவு பண்றதுக்கு உண்டான வேலைகள பார்க்கணும். ஏன்னா, இது வந்து இப்ப இந்த கேஸ்லயே வந்து அவங்க வந்து மர்டர் நாட் அமௌண்டிங் அது ஆக்சிடென்ட் 304 ஏ போட்டு, இது என்ன காரணம்? ஏது காரணம்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு பதிவு பண்ணி ஒரு முன்மாதிரியா பண்ணா தான் மேபி மத்தவங்களுக்கு இனிமேல் பயம் வரும். சில ஊடகங்கள் அத விக்னேஷ் கொலைன்னு தான் எழுதுறாங்க. கொலை அப்படின்றத வந்து கவனக்குறைவால நடந்த ஒரு இயற்கை அல்லாத ஒரு மரணமா தான் நான் அத பார்க்குறேன். அது எதுவுமே இந்த மாரி இது கரூர் சம்பவம் ஆகட்டும், இதுவும் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு அஜாக்கிரதை, ஒரு மெத்தனம், ஒரு புரிதல் இல்லாத தன்மையால நடக்கக்கூடியது. கொலை பண்ணாலும் செத்து போயிருவாங்க. இந்த மாரி அஜாக்கிரதையா இருந்தாலும் உயிர் பலி வரும் அப்படின்றது எதார்த்தம். அப்ப விஜய் அவர்கள் வந்து காவல்துறையுடைய உதவிய 100 விழுக்காடு நாடி, காவல்துறைக்கிட்ட அவரு அழுத்தம் போடணும். என் கூட்டத்துக்கு வரவங்க ஒழுக்கமா இருந்தா இருக்கட்டும். இல்லன்னா எனக்கு அந்த கூட்டமே வேணாம். நீங்க லத்தி சார்ஜ் கூட பண்ணுங்க. நான் சத்தியமா கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு அவங்க லத்தி சார்ஜ் வாங்கி திருப்பி போறது முக்கியமா? இல்ல அவங்க அவங்க அப்பா, அம்மாவுக்கு புள்ளையா இருக்கிறது முக்கியமானா, அவங்க அப்பா, அம்மாவுக்கு புள்ளையா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். உயிர் சேதம் ஆகுற அளவுக்கு தாவி, கீவி ஏதோ ஒண்ணு ஆயி போச்சு, மண்டையில ஒண்ணு ஆயி, கோமா ஆயி இறந்து போறாங்கன்னா, அது எனக்கு வேணாம். என்ன 1 ஓட்டு, 2 ஓட்டு அது போனா போட்டும் பரவால்ல. அப்படிப்பட்ட ரசிகர் பட்டாளம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கணும். அதில ரொம்ப காட்டமா இருக்கும். இந்த மாரி மடத்தனமா நம்மள நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சிறுமப்படுறதுக்கு தான் அது வழிவகை. இன்னைக்கு ஒரு குழந்தை இறந்து போயிட்டான். இது இது ஃபர்ஸ்ட்டு டைம் கிடையாது. இவரு கூட்டத்துக்கு வரவங்கலாம் இப்போ மத்தவங்க கேட்பாங்க, மத்த கூட்டத்துக்கு வரவங்கலாம் சாவறது இல்லையான்னு. இந்த மாரி அகால மரணம், அல்பாயுஷ்ல போறது, அ ஒரு ஒரு புரிதல் இல்லாம இறக்குறது அப்படிலாம் கிடையாது. மாரடைப்பு வந்து இறக்குறாங்க, வயசு மூப்பு காரணமா இறக்குறாங்க, இல்ல அங்க வந்து அசதியில வந்து இறந்து போறாங்க. அது வேற. அது இயற்கை ரீதியா நடக்கிற மரணங்கள். பட் இந்த மாரி செயற்கையா வந்து மரணங்கள் தொடருமேயானால், அப்ப இவரு விஜய் சாரா? இல்ல யம தர்மராஜாவோட ஏஜென்ட்டான்ற அந்த கேள்வி வருது இல்லையா? அதனால வந்து இத வந்து இது அரசியல் பண்றதுக்கோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது அடிப்படை. நம்ம எல்லாமே சொக்கா போடுறோம், பனியன் சட்டி எல்லாம் போட்டு நாகரிகத்த கடைபிடிக்கிறோம். ஏன்னா மனுஷன் வந்து மிருகமா இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து ஆத்தோரம் கலாச்சாரத்துல வந்து தான் இந்த உடை போட்டு நாகரிகம், மானம், மரியாதை அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு 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 வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி. அந்த வளர்ச்சிய நான் கழட்டி வச்சுட்டு நான் வந்து பைக் இப்படி தூக்கின்னு ஓட்டுவேன், நான் கட் அடிப்பேன், செத்து போற அளவுக்கு நான் ஓட்டுவேன் அப்படின்னா, அது சர்க்கஸ்ல குரங்குக்கு பயிற்சி குடுப்பாங்க. இந்த சர்க்கஸ்ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கூண்டு மாரி ஒண்ணு இருக்கும். அது உள்ள குரங்கு ஓட்டும் பைக். அதே மாரி குரங்கு சிம்பான்சி ஓட்டின்னு போய் குதிக்கிறதெல்லாம் அந்த குரங்கு ஒழுங்கா வண்டி ஓட்டி நான் பார்த்துருக்கேன், சிறு வயசுல. அப்போ ஒரு ஒரு இது என்னடா இது? இது படிக்க வைக்கிறாங்க, வீட்ல அனுப்புறாங்க, நம்பி அனுப்புறாங்க. இந்த மாரி கூட்டத்துக்கு போனா இப்படி பண்றாங்களே! அப்படின்னு. இதுவாச்சும் ஏதோ மண்டை அடிபட்டுலாம் இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நின்னு பார்க்கறது நீங்க என்ன சொல்லுவீங்க? அது என்ன விதமான பரிணாம வளர்ச்சி? அப்ப எத பத்தியுமே கவல இல்ல, எத பத்தியுமே புரிதல் இல்ல. அந்த ஆசை இருக்கு விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றது. அத வந்து முதல்ல அவரு பூர்த்தி செய்யணும். அவரு பணக்கார வீட்டுல இருக்கிறவங்களோட ஆசைக்குலாம் அவங்க இன்விடேஷன் வச்சாங்கன்னா, பாம்பே போறாரு. பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போறாரு. அதெல்லாம் போய் பார்த்து காட்சி தராரு, ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அது அவங்க அவருடைய கிட்டலாம் தனிப்பட்ட நல்லா தேர்வு இல்லையா? ஆ அவரு யார் நிகழ்ச்சிக்கு போணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணணும். சரிங்க. அதெல்லாம் ரைட். அவரு முடிவு பண்ணோம். அது தனிப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் ரைட்டு. பட் தொண்டன் இந்த மாரி இருக்கானே மனநிலையில. என் தலைவன ஒரு வாட்டினா அப்படி தொட்டு பாத்துற மாட்டானா, பூரிப்பு பாத்துற மாட்டானா, ஒரு வாட்டினா இப்படி கிள்ளி இப்படி பண்ணிட மாட்டானா, இப்படி இருக்கிறானே அந்த அந்த தொண்டர்களை நீங்க எப்படி குணப்படுத்த போறீங்க அத? நீங்க தான் மருந்துன்னு அவன் நெனைக்கிறான். நீங்க தான் சொத்து. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிலாம் கிடையாது. என் நண்பர் 2 பேரும் பேசும்போது, அஜித் ரசிகரும், விஜய் ரசிகரும் பேசும்போது, அஜித் ரசிகர் எதனா சொல்ட்டா, விஜய் ரசிகர் வந்து டென்ஷன் ஆயிடுறான். என்னடா நண்பன்கிட்ட டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் கிடையாது. நான் வந்து விஜய் ரசிகர். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இப்படி இருக்கிறான். அத இப்ப எப்படி இத சரி செய்யறது? யாரோட பிரச்சனை? இந்த மாரி ஒரு 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 அடுத்த தலைமுறைய உருவாக்கி வச்சு, என்ன அப்துல் கலாம் சொன்ன இளைஞர் பட்டாளத்த உருவாக்க போறீங்களா? இல்ல ஐயா விவேகானந்தர் சொன்ன அந்த இளைஞர் பட்டாளத்த உருவாக்க போறீங்களா? இல்ல காந்தியடிகள் சொன்னாரே இளைஞர்கள் அருமையா இருக்கணும்னு அந்த பட்டாளத்த உருவாக்க போறீங்க. எந்த பட்டாளத்த உருவாக்க போறீங்க? அப்ப இதெல்லாம் விஜய் அவருக்கு கேட்டுக்கணுங்க. இந்த செய்தி வந்து ஒரு பையன் இறந்து போயிட்டான் ஆக்சிடென்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் அது என்ன சார் அந்த கேஸ் அப்படின்னா, 18 ப்ராட் டெட் கிடையாது, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, கோமா 4 நாள் இருந்தது. அது என்னப்பா அவங்க அப்பா பேர் அப்படின்னு. ஏன்னா டெய்லி கேஸ் நிறைய பார்த்து பார்த்து மனிதாபிமானம் குறைஞ்சி போய் டெத்து பாடி காலேஜ் பையனா எடுத்துன்னு போயிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பத்திரிக்காரன் அப்படி பேச முடியாதுல்ல. எனக்கு இன்னொரு விக்னேஷ் வரக்கூடாதுன்றதான என்னோட வழி. அதோட நிற்கணும் இல்லையா? அந்த பால் வியாபாரி காலையில் ஒரு பால் வியாபாரம் பண்ணுறது தான் விளையாட்டு கிடையாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குளிர் இருந்தாலும் பனி இருந்தாலும் 4 மணி 4:30 மணிக்கு ஏஞ்சி அந்த பாலை வாங்கி 5:30 மணிக்கெல்லாம் அதை அளந்து இழுந்து டப்பா இதில் ஜோட்தலையில் போட்டு எடுத்துகிட்டு போய் 4 வீட்டுக்கோ இல்லை அது பேக்கெட்டாக இருந்ததுன்னா அதை ட்ரேயில் வாங்கி போட்டு 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே டெய்லி கொடுத்துடணும். நீங்கள் 30 லிட்டர் வியாபாரம் பண்ணுங்கள், இல்லை 300 லிட்டர் வியாபாரம் பண்ணுங்கள். ஆனால் அந்த 5:30லேருந்து 7:30 8 மணிக்குள்ளே காலையில் உணவு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சிற்றுண்டிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த டீ காஃபி குடிச்சிடணும். குழந்தை இன்னும் வீட்டில் பச்சை குழந்தை தான், அந்த பாலுன்றது இன்றியமையாது. இப்படி ஒரு நாளும் வேலை செஞ்சு செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு அப்பாவுக்கு நீ குடும்பத்தில் மகன் இல்லை. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் உள்ளே போய் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? திமுக தரப்புல இருந்து அன்பில் மகேஷ் வந்து அந்த விக்னேஷ் சிகிச்சையில் இருந்தபோது அந்த இளைஞரை பார்க்க போயிருந்தாரு. அது அரசியல் பண்றாங்க. ஏன்னா மற்ற இடங்களையும் உயிர் பலி ஏற்படுது, அங்கெல்லாம் வந்து இதே மாதிரி அரசு சார்பில் இருந்து யாராவது போறாங்களா? அப்போ தவைக்கா தரப்புல இருந்து யாராவது இப்படி நடந்துச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்றாங்க, போய் பார்க்குறாங்க அப்படின்னா இதில் அரசியல் இருக்கு, அரசியல் ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு கூட இங்க அவங்க தந்தையார் சொல்வது போல தவைக்கா தரப்புல இருந்து யாரும் வரல, தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வரல அப்படின்னு ஆதங்கப்படுறாரு இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, காமராஜா யாருன்னு தெரியல அதிமுகவில். அவங்க தரப்புல இருந்தும் போயிட்டு மருத்துவமனையில் போய் பார்த்துருக்காங்க அதிமுக சார்பாக. இங்கே ஒரு படி திமுகவில் மேலே போய் மகேஷ் அவர்கள் அமைச்சரே போயிருக்காருன்னு சொல்கிறீங்க. அது அரசியலாக பார்க்கலங்க. நான் வந்து அதை வந்து மனிதாபிமானமாக கூட பார்ப்பேன். என்ன இப்போ அந்த இடத்துல போய் அரசியல் பண்ணிட்டு மகேஷ் என்ன பண்ண போகிறார்? 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருவார் அவர் திருச்சியில்? இதெல்லாம் யதார்த்தம். இப்போ இவர் நீட்டு தேர்வில் அனிதா இறந்தப்போ எதுக்கு விஜய் அண்ணா போனார் வீட்டுக்கு? ரிசல்ட் என்ன? அங்கேயும் ஒரு மாணவி இறந்துட்டாப்ல. அங்கே அனிதா, இங்கே விக்னேஷ். இங்கேயும் ஒரு மாணவி, அங்கேயும் ஒரு மாணவன். ரைட்டா? அப்போ அன்னைக்கு போனார், அன்னைக்கு அது அரசியலாக தெரியலையா? நீட்டு தேர்வு வேணான்றதான் நிலைப்பாடு. நீட் தேர்வு தமிழக மாணவர்களுக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழரோட நலனுக்கு, மருத்துவர்களுக்கு எதிரானது தான் அங்கே அரசியல் புரிதல். அதில் போய் அங்கே என்ன அரசியல் பண்ணார்? அவர் எதனா வந்து கலாட்டா பண்ணாரா? இல்லை யாருன்னா உசுப்பேத்தி விட்டாரா? என்ன ஆயிருக்கும்? போயிருக்கோம், பார்த்துருப்பாரு. யதார்த்தத்தை பேச நான் பார்க்கல. நான் ஒரு கணிப்பில் சொல்கிறேன். பார்த்தோன்னே என்னங்க ஏதுங்கன்னுவாங்க. மேபி எதனா உதவி பண்ணியிருக்கலாம். பில்லு எதனா கட்டியிருப்பார், இல்லை பில்லை குறைக்கிறதுக்கு எதனா சொல்லியிருப்பார், சிபாரிசு பண்ணியிருப்பார். அவரே பாவங்க, பார்த்தா அப்பாவை பார்த்தா பாவமாக இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் எப்படி நிற்கிறாரு பாருங்க, இடக்கூடமா பில்லுலாம் போட்டுறாதீங்க. மேபி அமைச்சராக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அந்த ஆஸ்பத்திரிக்கிட்ட, எதனா பண்ணுங்க பாவம் அப்படின்னு. அவ்வளோதானே? இதில் என்ன அரசியல் இருக்குது? அது மனிதாபிமான வெளிப்பாடாக பார்க்க முடியாதா? சரி, அவர் அரசியல் இப்போ அவங்க வாதத்துக்கு வரேன், தாவேக்கா வாதத்துக்கு. அதிமுகவும் அரசியல் கட்சி தானே. அதிமுகவில் யாருன்னா இப்படி மகேஷ் போய் அரசியல் பண்ணுறாரு சொன்னாங்களா? உனக்கு அக்கறை இருந்தால் நீ பண்ணுமேன் அரசியல். மக்கள் நலன், விக்னேஷோட நலன். விக்னேஷ் அன்னைக்கு தேதியில் உயிரோடு இருந்தார் இல்லையா? அந்த உயிரோடு இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு அமைச்சர் போய் பார்க்கறது என்ன தப்பு? அதில் என்ன அரசியல் இருக்குது? அதிமுக இந்த அல்பத்தனமாக எதனா சொன்னாங்களா மகேஷ் பொய்யாமொழி இதில் அரசியல் பண்ணுறாருன்னு? இல்லை கரூர் விஷயத்தில் அவர் போனார், அதில் அதிமுக எதனா சொல்லிச்சா? ஏன் செந்தில் பாலாஜி உடனே வந்தார், ஏன் மகேஷ் பொய்யாமொழி உடனே வந்தார்? அதிமுக கேட்டாங்களா? அதிமுகவை விட நீங்கள் அப்படியே பயங்கரமாக எதிர்த்துருவீங்க திமுகவை. பல வருஷமாக நீங்கள் தான் சண்டை செஞ்சு நிற்கிறீங்க திமுகவை எதிர்த்து. யாருக்கு அப்போ டிசனாக பண்டில் காதில் பூ சுற்றுறீங்க? அதிமுகவில் யாருன்னா கரூரில் எத்தவொன்னே திமுக தான் காரணம்னு சொன்னாங்களா? ஏன் சொல்லலை? அவங்களுக்கு அடிப்படையில் அறிவு இருக்குது, அவங்களுக்கு சிந்தனை இருக்குது, அரசியல்னால் என்னன்னு தெரியும், எங்கே எதிர்க்கணுமோ அதில் தான் எதிர்க்கணும். அல்பத்தனமாக எதிர்க்கிற கட்சி அதிமுக இல்லை. அம்மையார் ஜெயலலிதா சித்துறாங்க, திமுகவில் தொண்டர்கள் தட்டி வைக்கிறாங்க போர்டு. அம்மையார், நீங்கள் வந்து ஆளக்கூடாதுன்னு தான் நினச்சோம், சாவக்கூடாதுன்னு நினைக்கல. எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தீங்க, நாங்கள் அந்த அரசியலை தான் எதிர்பார்த்தோம்னு சொல்லிட்டு விளம்பர பட்டியல் வச்சவங்க திமுககாரங்க. அப்போது ஒவ்வொரு கட்சியிலையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. நம்ம நல்லதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகணும். அந்த திமுகவில் உங்களுக்கு மகேஷ் பொய்யாமொழி அன்னைக்கு போயிருக்காருன்னா உங்களுக்கு ஏன் அது தோணலை?
ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் உங்களை கேட்டுக்கணும். ஒரு வேலை வெட்டியெல்லாம் விட்டு அமைச்சர் போய் பார்க்குறாப்புல. உங்களை பார்க்க வந்தவர், விஜய் பார்க்க வந்தவர். நீங்க எங்க போனீங்க? இது இது உங்களுக்கு உறுத்தாதா? சும்மா எது எடு அடிச்சு விடுறது. எது எடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அப்படியே கக்கிறது வன்மத்தை. பா எனக்கு இந்த சம்பவம் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லவே தான் நான் கேட்குறேன். கேட்டவுடனே இதுக்கு எதிர்வினை அது அல்ல. நல்லது செய்கிறது தான் அரசியல்னா, ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது போய் பார்க்காம, சரி இறந்துட்டாரு, பாலுக்கு போனீங்களா நீங்கள்? யாருன்னா அந்த வீட்டுக்கு போனீங்களா? அங்கே போய் எதனா மாலை போட்டிங்களா? எனக்கு தெரியல, நான் கேட்குறேன். என்ன விதமான அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. அப்படியே நட்டுவத்தில் விட்டு போயிடுது. தேனியில் அப்படி தான் போயிட்டு சாட்டை முருகன் பேசும்போது, அங்கே துரைமுருகன் பேசும்போது அங்கே போய் ஒரே கலாட்டா பண்ணுது. அங்கே அடிதடி ஆனவொன்னா அங்கே இருக்கிற பசங்களை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடும். எல்லா கட்சிக்காரர்களும் பண்ணுறாங்க. இப்போ கூட காரைக்குடியில் சேங்கை மாறன்ற நபர், அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து நெறியாளரை தாக்குன செய்தியெல்லாம் வந்திருக்கு. இடுமாவனம் காத்தி அடிக்க பாய்ந்தாங்கலாம் செய்திகள் வந்திருக்கு. இது எல்லா கட்சிக்காரர்களுமே செய்கிறாங்க இல்லையா? இல்லைங்க, எல்லா கட்சியும் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா? அதுனா நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்லை? என்ன இப்போ கருத்து தானே பேசினாங்க. சரி, அது வந்து திமுக மீது தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வெக்கமா இல்லையா அதுன்னு கேட்குறேன் நான். ஒரு நெறியாளர் மண்டையில் வந்து மைக்கோட போறாப்புல உள்ள. ஏப்பா உங்கள் ஊர் பஞ்சாயத்து பேச வந்ததுக்கு நீங்கள் நடந்துக்கின விதம் இதுவா? அந்த ஆளுக்கும் அந்த நெறியாளருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் எல்லா கட்சியும் 5 கட்சி நிற்கிது. எல்லா கட்சியும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு இருக்காப்புல. அதை கூட பொறுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி? உங்களுக்குலாம் மேலே என்ன நடக்குது தெரியுமா? அட்லீஸ்ட்டு எவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க மேலே எல்லா அரசியல் தலைவரும் தெரியுமா? தெரிஞ்சால் கீழே இந்த மாதிரி சண்டை போட்டுக்குவீங்களா? அப்போ ஜிகே வாசன்லாம் இருக்கார், என்னைக்குன்னா கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? அமைதியாக இருப்பார். ஏன் அவர் அப்படி இருக்காரு? ஏன்னா அவருக்கு வன்முறை பிடிக்காது. இந்த மாதிரி சின்னத்தனமான அரசியல்லாம் அவருக்கு பிடிக்காது. அரசியலே பிடிக்காது. அப்புறம் இந்த மாதிரி கீழே இருக்கவங்களாம் எதுக்கு இவ்வளோ கோவம், எவ்வளோ வன்மம் எதுக்கு? என்ன காட்ட வரீங்க? உங்களுக்கெல்லாம் கை நீட்டு, சேரை தூக்கி போடுவேன், அசிங்கசியமாக பேசுவேன். சரி ரைட்டு, ஆட்சியில் இருக்கிறீங்க பண்ணிட்டீங்க. மேபி அடுத்த முறை இனிமேல் பத்திரிகையாளர் இப்போ என்னெல்லாம் கூப்பிட்டா நான் போகிறதே கிடையாது நிறைய இடத்துல. அப்பா ரொம்ப நல்ல பண்பாளர்ப்பா நீங்களா? இல்லை அவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்புறமா என்ன ஆகுனா அவங்க தான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க. அது தமிழ் கலாச்சாரத்துக்கு அது அழகு இல்லை. வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், தரவுகள் என்னவோ அது பிரகாரம் தான் எடுத்துகிட்டு போனோம் நிகழ்ச்சி. அதுதான் அறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போனார். அண்ணா கண்டுபிடிச்ச திமுகலேருந்து அது பண்ணக்கூடாது. அண்ணா பேரில் இயங்குகிற திமுக, அண்ணா திமுகலே அது பண்ணக்கூடாது. பண்ணால் உங்களுக்கு தான் அது அசிங்கம். இப்போ இந்த சைடு வரேன், தாவேக்கா. இவங்களுக்கெல்லாம் மாற்று தானே நீங்கள். அவங்களாச்சும் ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஏறி நின்று அமுக்கி சோம்பி மாதிரி உங்களே நீங்கள் ஏறி நின்று மெச்சிக்கிறீங்களே. உங்களே நீங்கள் கட்டச்சு ஓட்டி இச்சு விழுந்து சாகுறீங்களே. உங்களே நீங்கள் தாக்கிக்கிறீங்களே. இது என்ன விதமான கலாச்சாரம்? கொஞ்சம் மிஸ் ஆனால் அடுத்தவங்க காலி. கட்டச்சு விழுந்ததில் தாவேக்கா தொண்டர்கள் தான் இல்லை, வேறு யாருன்னா எதிரில் வரவங்க இந்த மாதிரி ஏடா கூடமாக வண்டி ஓட்டின்னு வந்தால் கூட உயிர் சேதம் ஆகும் இல்லையா? அப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? என்ன விதமான அடுத்த தலைமுறையை தயார் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர் மன்றம்லாம் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து இது மாதிரி ஆகுது. பத்திரிகையாளர் தாக்கப்படுறது. ஆல்ரெடி ஒரு குவாரியில் இதே மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போனப்போ அப்பவும் பண்ணாங்க. ஏதோ ஒரு பத்திரிக்கையாரன், எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குங்க. அந்த தப்பை அதை தட்டி கேட்டால் தாங்க அவன் பத்திரிக்கையாரன். இல்லைனா அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடலன்னு அர்த்தம். எவ்வளோ தொழில் இருக்குது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசலை. எல்லா கட்சி காலத்துலேயும் எல்லா ஆட்சி காலத்துலேயும் தப்புன்னு நடக்கும். அது வந்து இப்போ நாளைக்கு நீங்கள் பாலாஜியே முதலமைச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் எங்கன்னா தப்பு நடக்கும். அதை நம்ம யாரோ ஒரு பத்திரிகையாளர்கள் கோடிட்டு காட்டணும். அதுதான் தொழில் தர்மம், அதுதான் இயற்கை. அதை கையாளுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. வன்முறை பண்ணுறது, கலடா பண்ணுறது, சவுண்டு விடுறது, ஊன்னு கத்துறது, தாவேக்காவாச்சு அதில் வந்து மாறி வரும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்களும் நிறைய இடத்துல அதெல்லாம் நடக்குது. தாவேக்காவோட நிகழ்ச்சியிலே ஒரு சிலதுலையுமே வந்து ஊயின்றது, எதனா தூக்கி வீசிடுறது இது இருந்தது. அப்போ இந்த கலாச்சாரம் என்பது இப்போ சமீப காலமாக ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. ஏன்னா 5 முனை போட்டி இல்லையா இப்போ, அப்படியே உக்கிரமாக போகுது. அப்புறம் இல்லை 5 முனை போட்டின்றப்போ தாவேக்கா தலைவர் விஜய் எப்படியாவது பாஜகவுக்கு கொண்டு வந்துடணும், என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்துடணும் அமித்ஷா முற்பட்டார். இன்னைக்கு தினமலரில் கூட ஒரு செய்தி காலமில் போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பியூஷ் கோயல் விஜய் அவர்கள் மும்பை போயிருந்த போது
மும்பையில அவர் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை மட்டும் கலந்து கொள்ளல. அரசியல் ரீதியாகவும் பியூஷ் கோயலோட சந்திப்பு நடைபெற்றிருக்கு. ம். அதுல விஜய் நம்பிக்கைக்குரியவராக தெரியவில்லை அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட பியூஷ் கோயல் பகிர்ந்து கொண்டதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அவர் வந்து கூட்டணியில இவ்வளவு சீட் அதிகமா குடுங்க, கம்மியா குடுங்க, ஏத்தி குடுங்கன்னு பேசாம, சம்பந்தமே இல்லாம பல விஷயங்கள பேசிட்டு இருந்தாரு. மாறி மாறி ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காரு. அதனால நம்பிக்கை இல்ல அப்படின்னு பாஜக அவர் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றத பார்க்கிறோம். நீங்க எப்படி அத புரிஞ்சுக்கிறீங்க? நான் வந்து முதல்ல வந்து எனக்கு கிடைச்ச தகவல்னா, அவர் வளகாப்புக்கு தான் போனாரு பாம்பேக்குன்னு தான் எனக்கு வந்த செய்தி. இப்ப இது ஒரு செய்தித்தாள்ல இப்படி பண்ணியிருக்காங்க. அது செய்தியோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்குன்றது ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்விக்குறி. சரி அது ஓரளவுக்கு அப்போ உண்மையாவே இருக்குன்ற அந்த வாதத்தில வச்சுக்குவோம். ஏன்னா என்ன மாரி அதுவும் ஒரு செய்தியாளர் தானே எழுதியிருப்பாங்க. அந்த அடிப்படையில மேபி அதில முகாந்திரம் இருக்குன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஓகே அது நடந்த சம்பவம் அப்படின்னும்போது, நான் பியூஷ் கோயல கொஞ்சம் படித்தவரு. கொஞ்சம் அந்த அரசியல் புரிதல்லாம் அவருக்கு அதிகம் அப்படின்றது என்னோட நெனப்பு. ஆனா அவரு எந்த அளவுக்கு விஜய புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பா தான் வருது. ஏங்க 42 பேர் கரூர் சம்பவத்தில பின்னவால் பெடல் எடுக்க ஓடுனவருக்கு எப்படி நிலைப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாவா? என்ன மனநிலையில இருப்பார் தெரிஞ்சுக்க வேணாவா? இந்த மாரி ஆட்கள நீங்க ஒரு ஒரு அமைச்சர் மேபி அப்படி டிஸ்கஷன் நடந்ததா, அமைச்சரோட நேரம் வேஸ்ட்டா? பியூஷ் கோயல் வந்து 1/2 மணி நேரம் செலவு பண்ணாரோ, இல்ல 2 மணி நேரம் செலவு பண்ணாரோ, 2 மணி நேரம் வேஸ்ட்டு. திண்டம், நேரம். நேரம் விரயம். அவ்வளோதான். விஜய் சாருக்கு எப்பவுமே ஒண்ணு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? யாரு போய் கதை சொன்னாலும் கேட்பாரு. பியூஷ் கோயல் கதை சொல்ல அவரு கேட்டுட்டாரு. அப்படியா? மறுக்கா சொல்லுங்க. இப்ப இவரு ஒரு சீன் சொல்லுவாரு. நீங்க துணை முதல்வர் ஆகுற மாரி ஒரு சீனு. அப்புறம் அப்புறம் இல்ல முதல்வர் கேரக்டர்லாம் எதுவும் இல்லையா? இல்ல அது எடப்பாடி பழனிசாமி விடமாட்டாரு. இப்படி கதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஓகே. அப்போ அவ்வளோதான் கால் ஷீட் முடிஞ்சு போச்சு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம போயிருப்பாரு. விஜய்க்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லன்ற அடிப்படை எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சுச்சு. அத புரிஞ்சு தான் என்ன சொன்னாரு, "வேணாம், இல்லாத திருப்பி திருப்பி பேசாதீங்க. அப்படி ஒண்ணுமே கிடையாது. இது இது இல்ல. நாங்க யாரும் அப்படி பேசல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி இல்ல." அப்படின்னு அவருக்கு உண்டான மொழியிலேயே அழகாவும், பொறுமையாவும், கோவமாவும், கடுப்பாவும் எல்லா திசையிலும், எல்லா கோணங்களையும் பேட்டி குடுத்துட்டாரு. ஆனா விடமாட்டாங்களே பாஜகக்காரங்க. "நீ வா, நீ வா, அவரு வா, இவரு வா." ஆனா என்ன வேணும்னு இவங்க கேட்கறாங்களோ அவங்க வரமாட்டாங்க. ஆனா அந்த திருப்பி திருப்பி எடப்பாடி தான் வந்து பாஜகவுக்கு கரார் காமிச்சிருக்காரு. ஆமா. 27 தொகுதிகள முடிச்சிருக்காரு. நெறைய தொகுதிகள கேட்டாங்க. ஏன்னா 18 வாக்கு சதவீதத்த வந்து நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம் கடந்த தேர்தல்ல. அப்படின்னு சொன்ன பாஜகவுக்கு 27 தொகுதி தான் குடுத்திருக்காரு எடப்பாடின்னு சொல்றாங்கல்ல. அத எப்படி எடுத்துக்கிறது? ஒரு எதார்த்தமான ஆளுங்க அவரு. அவருக்கு வந்து இந்த எதுகை மோனையில பேசுறது, இப்படி வார்த்தை பயன்படுத்துறது அதெல்லாம் தெரியாது. ஆனா கரார் பார்ட்டி. அதிமுக பொதுச் செயலாளர்னா எப்படி நடந்துக்கணும்? என் கட்சிய வந்து இவ்ளோ பேச்சு பேசிட்டாங்க. அதெல்லாம் வந்து பாஜக என்ன பெரிய கட்சியா வீழ்ந்திடுமா? நாங்கள் வந்து பாஜகவை ஆட்சியை கவுத்தோம். வாஜ்பாயை கேள்வி கேட்டப்ப நீங்க அதே இடத்துல வைகோ வச்சு பார்த்தீங்கன்னா, யாருக்கு யார் அடிமை? அடிமை என்றால் என்ன தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சு அடிமைக்கு ஒரு விளக்கம் சொல்லி, திருவள்ளுவர் இத சொல்லுகிறாரு அடிமைத்தனத்த பத்தி. இந்த புஸ்தகத்தில அது சொல்லுது. அடிமையா வாழ்ந்தவன் தான் ஒரு காலத்தில அப்படியே வாழ்க்கைய மாத்தி போட்டான், புரட்சி போட்டான் அப்படி இப்படின்னு போட்டு, அடிமை பெண்லேருந்து ஒரு 2 கதைய சொல்லி கிள்ளி எடுத்துன்னு போய் நிறுத்தியிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் இல்ல. புக்கு குடுங்க. அ எவ்வளோ சீட்டு? தொகுதிக்கு 1 சரி. அப்புறம் 2 இலைக்கு 1 தாமரை. அப்புறம் நாங்க கேட்கிற சீட்டெல்லாம் குடுக்கணும். அப்புறம் நாங்க வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு. அப்புறம் நயினார் ஏதோ அவங்க கூட்டத்தில சொன்னாரு. இங்க இருக்கிறவங்க கூட அமைச்சர் ஆகலாம். அப்புறம் வேற எதனா இருக்கா? சரி, நீங்க சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அந்த பேப்பர மடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் ஒரு பேப்பர் குடுக்குறேன். இந்தா பாருங்க. எவ்வளோங்க? என்னங்க? என்னங்க 27 எழுதிது. அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ கோரிக்கை? அதெல்லாம் நீங்க வந்தா அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனா இல்லன்னா டெல்லி மட்டும் ஏன் போனாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இத சொல்றதுக்கு கூட போயிருக்கலாம். இவ்வளோதான் குடுப்பேன். இது எனக்கு உண்டான தேர்தல். இந்த தேர்தல்ல என்ன தலையிடாதீங்க. ஹிந்தி பேசும், ஹிந்தி தெரியும் அப்படி இப்படிலாம் சொல்லி அனுப்பாதீங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்புறம் இங்க யாருன்னா ஹிந்தியில பேசுறேன்னு கை தூக்குவான் என் டீம்ல இருந்து. அது மாரி வந்தா அந்த என்கரேஜ் பண்ணாதங்க. அந்த ராக்கெட்ட நான் ஈரான் மாரி சுட்டுடுவேன். ஆல்ரெடி செங்கோட்டையன்னு ஒரு ராக்கெட்ட சுட்டு வீழ்த்தி தாவேக்காக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கோ. இந்த மாரி சைடுல பேசுறது, லெஃப்ட்ல பேசுறது, ரைட்ல பேசுறதுலாம் வேணாம். ஸ்ட்ரெய்ட்ல பேசுங்கோ. எனக்கு பேர் ரிப்பேர் ஆகுது. ஆமா ஆவுது. ஆனாலும் 27 தான். அடுத்த வேலைய பாருங்க. அப்புறம் வாசன் போயிருக்கிறாரு. 8 சீட்டு ஜி கிட்டலாம். அப்பயா ஜி கிட்டயே போய் வாங்கிக்கோங்க.
அதனால தான் நேற்று இல்லை அவர். இங்க என்டிஏ எழுதி கொடுத்த தொகுதி தான், அமித்ஷா எழுதி கொடுத்த தொகுதிகள் தான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு எடப்பாடி. ஆமாம், அமித்ஷாக்கு அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக லென்த்து பிறத்து தெரியும். என்னங்க ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். அவருக்கு வந்து வந்தவாசிக்கும் செய்யாருக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியும். திருவண்ணாமலையில் திமுகவில் யார் மாவட்ட செயலர் தெரியும் மோடிக்கு. கன்னியாகுமரி தெரியும், ராமேஸ்வரம் தெரியும், இப்போ திருப்பரங்குன்றம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு இது கோயில் அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம உதவணும் போது திருப்பரங்குன்ற ஹே, ராமேஸ்வரம் ஹே, அப்படி வேணால் மனப்பாடம் பண்ணி வச்சுருவா. அது யதார்த்தம். அவர் எழுதி கொடுத்த டிக்கு அவருக்கு தெரியும். பிஜேபியில் யார் காரியகர்த்தா, யாருக்கு உள்ளூரில் 300 பூத்தில் யாருக்கு ஆள் இருக்குது எல்லாம் தெரியும் அவருக்கு. அரசியல் ரீதியாக டெசிஷன்ஸ் எடுக்கிறது அமித்ஷா. அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் சஜஷன் சொல்கிறதுக்கும் ஒரு டீம் வேலை பார்க்குது, ஒரு திங்க் டேங்க் வேலை பார்க்குது. அந்த திங்க் டேங்க்கு தான் வந்து மாநில கட்சியிலேருந்து ஒரு ஃபீட்பேக் வரும். அவங்க ஒரு திங்க் டேங்க் எடுத்து போட்டு இதுதான் நடக்குது. பொதுவாக தேசிய கட்சிகளை பொறுத்தவரை இப்படி பண்ணுவாங்க. இதில் என்னன்னா அமித்ஷாவோட திங்க் டேங்க் டீம் நல்ல டீம். ஏன் அப்படின்னா கூட்டணியை சைடில் உறவாடிக்கு எடுக்கல, ஸ்ட்ரைட்டாக உறவாடிக்கு எடுப்பாங்க. காங்கிரஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கிரீஷ் சோடங்கர் மிகப்பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர், அதை விட பெரிய வியூக வகுப்பாளர், அதாவது சுனில், அதுக்கப்புறமா நமக்கு பிரமன்யா, அதுக்கப்புறமா வந்து பிக் ஷோ, உங்களுக்கு ஷோ டைமு, அதுக்கப்புறம் பிகே பிரசாந்த் கிஷோர், இவர்களை விட மிகப்பெரிய கணிப்பாளர் தான் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கணக்கு எடுத்து அப்படி குத்தாருன்னா அது அப்பீலே கிடையாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த சொந்த கட்சிக்காரங்களே தோற்று போயிடுவாங்க. அப்படி ஒரு வியூகம் அமைப்பார். ராகுல் காந்தி அவர் தான் அமைச்சு கொடுத்தாரு பாரத் ஜோடோ யாத்திரைக்கு. நல்லா இருந்த ராகுல் காந்தியை அப்படி ஆக்கணும் இல்லாமல் ராகுல் காந்தி திருப்பி திருப்பி அவரே நம்புறாரு. ஆடு யாரை நம்பினா கசாப் கடை நம்புவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி நல்லபடியாக போயிருந்தது திமுக கூட்டணி. அக்டோபர் மாதம்லாம் டாப் கியரில் இருக்குது வண்டி. எப்போ ரேஸ் வச்சுக்கலான்ற மாதிரி இருந்த வண்டியை நாங்கள் குழு அமைக்கிறோம், நாங்கள் அதை அமைக்கிறோம், நாங்கள் இதை அமைக்கிறோம், விஜய் கூப்பிட்டாரு, அதை சொன்னார், இதை சொன்னாருன்னு போட்டு சின்ன பெண்ணமாக ஆக்கி திமுகவில் ஒழுங்காக போய் இந்த வண்டியில் பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வர வச்சு இவங்க தான் காரணம். இவங்க பண்ண அக்கப்போர்லையும் அந்த தண்ணி அந்த அந்த சேட்டை இருக்கு இல்லையா, அதில் தான் முதல்வர் என்ன நினச்சாருன்னா, சரி ஒரு வேளை நினச்சிருப்பார், இது என்னோட யூகம், ஒருவேளை காங்கிரஸ் வரல, லாஸ்ட் மினிட்ல எதனா டிமிக்கி கொடுத்து டான்ஸ் ஆடினாங்கன்னா நம்ம வந்து இந்த டிஎம்டிகே ஓபிஎஸ்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் நம்ம மக்கள் நீதி மையம் உலகநாயகன் இருக்கார், அவரை வச்சு நம்ம டீல் பண்ணிக்கலாம். இப்போ விஜயகாந்த் உலகநாயகன், இது போதும், காங்கிரஸ் பழைய ஸ்கிட்டு ட்ராமா போட்ட டீம் தான் ஹேண்டில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ரேம் வச்சார். போனவங்க அப்படியே பயங்கரமாக போயிட்டு அப்படியே யூட்டன் வச்சு சாரே ஜஹா சே அச்சா அப்படியே திருப்பி வந்துட்டாப்புல. அறிவாளத்துக்கு என்னப்பா தேசியெல்லாம் பேசுனீங்க, திருப்பி வந்து திராவிடத்துக்கிட்ட வந்து நிற்கிறீங்கன்னு, தமிழ்நாட்டில் திராவிடம் அதானே எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் அப்போ தான் பிஜேபியில் என்ன பண்ணாங்க, லைட்டாக ஆட்சியில் அதிகாரம் பங்கு, தொகுதிக்கு 40 சீட்டு, இன்னும் ஒரு 10, அமமுகவுக்கு நாங்கள் சீட்டு, அப்படியே 30, 40 ஆகி 50 ஆகி 60 ஆகி 70 ஆனவொன்னே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், தூங்கின கனவு கண்டிருந்தவங்க தண்ணியை தூக்கி ஊற்றிட்டார். ஹலோ ப்ளீஸ் டேக் திஸ் பேப்பர் 27, போன வாட்டி 20, இந்த வாட்டி 7 எக்ஸ்ட்ரா ஹாப்பி. அப்போ இந்த 7க்குன்னா ஜிகே வாசன்லாம் வந்தால் சேர்த்துக்கோங்க. காங்கிரஸை விட ஒரு தொகுதி கம்மியாக கொடுத்துருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு இந்த திராவிட கட்சிகள், அது எந்த கட்சிகளோ, தேசிய கட்சிகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் அதை பார்த்து அதை வந்து நம்ம உள்ளபடி பேசணும். அது ஸ்டாலின் சார் பண்ணுறாரா, எடப்பாடி சார் பண்ணுறாரா, அதான் அவங்க கட்சிக்காரங்க. என்னை பொறுத்த வரலாம் இந்த லிஸ்ட்டில் நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க உண்மையாக மக்களுக்காக அரசியல் பண்ணுறாங்க, அது வேற. இந்த தேசிய கட்சின்ற போர்வையில் இவங்க பண்ணுற இந்த எதிர்ப்புலாம் இருக்குது பாருங்க. இப்போ இப்படி கம்மியாக கொடுக்கும்போது அப்படியே டீல் பண்ணும்போது நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை தான் இபிஎஸ் ஸ்டாண்ட் எடுப்பார், அந்த நம்பிக்கை இருக்கும்ல பிஜேபிக்கு. 20 சீட்டுன்னு 27 30 கூட கொடுக்க மாட்டாப்புல, இவ்வளோ ஒரு 10 அவங்கள தானே திருப்பி கூட்டணிக்கு வராங்க. 50 சீட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருந்தா பிஜேபிக்கு யார் நான் கேள்வி கேட்க முடியும்? என்ன ஆகிடும்? 50 சீட்டு கொடுத்தாதான், இல்லைனா பெரிய பிரச்சனையாகவும். நீங்கள் கேட்ட அந்த அமலாக்கத்துறை நேரு வீட்டுக்கு போகாது, உங்கள் வீட்டுக்கு போகிறோம் பரவாயில்லையா, அப்படி கூட பிஜேபி பேசலாம் இல்லையா? நல்லா பார்த்துக்கலாங்க. அப்படியே அந்த வச்சு ஒரு பொசிஷனில் வச்சிட்டாரு. ஆல்ரெடி பியூஷ் கோயல் 2 வாட்டி பார்க்காம அமுச்சு விட்டாரு. இது எதுக்குன்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து விஜய் வேணாம், விஜய் நம்பாதீங்கன்னுங்கிறாரு. இவர் நம்ம ஒரு வாட்டி ட்ரை, இந்த நடிகர் மேலே இருக்கிற மோகம் யாருக்குமே போகிறதில்ல. பியூஷ் கோயலுக்கும் இருந்திருக்கோம், அவர் தம்பி நல்லா கதை கேட்குது, ஸ்டோரி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் கதை கேட்டு என் சொந்த ஊர்லேயே மீட் பண்ணலான்னு மும்பை வந்தப்போ மீட் பண்ணேன், ஆனால் அவர் பேசுனது சரியில்லை.
சார் அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சிலருக்கு வந்து லேட்டா பட்டா தான் தெரியும். பியூஷ் கோயலுக்கு பட்டிருக்கும். இப்போ போய் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு அமித்ஷா கிட்ட. உங்க பேச்ச கேட்டு நானும் போனேன். அந்த நடிகர் என்ன ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணாரு. நம்ம சிபிஐல சாஃப்ட்டா போறத அவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. நடந்திருக்கலாம். இல்ல இப்ப கூட ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு. அதுல திமுக தான் முதலிடம் வகிக்குது. அடுத்த இடங்கள்ல அதிமுக, அடுத்து தவேக, அடுத்து இல்லங்க அது கருத்து கணிப்பு தப்புங்க. முதல் இடம் தாவேகா. என்ன நீங்க வைப் பண்ண மாட்டேன்றீங்க. இல்ல ஒரு இளைஞரா இருக்கீங்க. 10% தான் இருக்கு. ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு படி கூட 9. 25 போடுங்க மேன். 35 வரும் கருத்து கணிப்புல. கணக்கு தானே. எழுதி கையில குடுங்க. சரி அதெல்லாம் மாத்தக்கூடாது. கருத்து கணிப்பு ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னீங்க எல்லாம்? தாவேகா முந்துகிறது, தாவேகா முதல்ல வருது, தாவேகா 2வது, அதிமுக அடிச்சிச்சு, திமுக முடிய போகுது. இப்படி தானே கருத்து கணிப்பு சொன்னீங்க. அப்புறம் இப்போ யதார்த்தத்துக்கு வரீங்க எல்லாரும். நான் இந்த மாதிரி கருத்து கணிப்புல ஒத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை தாவேகா தனித்து மிகப்பெரிய வெற்றி பெறும். கனவு கலைந்து விடும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில முக்கியமாக இடம்பெற்றிருப்பது குடும்பத்துக்கு ஒரு இலவச ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே 3 கட்டங்களாக அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஆண்களுக்கும் இலவச பயணம்னு சொல்லியிருந்தாரு, கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வீடில்லா குடும்பங்களுக்கு கட்டிடம் கட்டித்தரப்படும், வீடு கட்டித்தரப்படும்னு, கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்றாரு. ரூரல் ஏரியாவை மையப்படுத்தி சில ஸ்கீம்ஸும் அதில் அறிவிப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்குறீங்க? எல்லாருக்கும் வீடு கட்டி குடுப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. ஆனா எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியில அத சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கட்டட விலைவாசிக்கு இருக்கிறதுக்கு இட பற்றாக்குறைக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனா அத சொல்லுவாங்க. அதே மாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு செய்ய கல்வி முடியுன்றது கடன் ரத்து. அதெல்லாம் வந்து இருக்கும். பட் அந்த ஃப்ரிட்ஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து அத கிட்டத்தட்ட செஞ்சுருவாங்க. ஏன்னா டிவி ஆகட்டும், ஃப்ரிட்ஜு, இந்த டிவி, மிக்ஸி அந்த மாரி லேப்டாப்பே நம்ம குடுத்துருக்கும்போது, ஃப்ரிட்ஜு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால அத வந்து எனக்கு தெரிஞ்சு குடுப்பாங்க. பட் அவங்களோட அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில நான் ரொம்ப முக்கியமா இருக்கிறத பார்க்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ரூ. 10,000 பணத்தொகை. ஏன்னா அந்த விலைவாசினால ஏறி இருக்கு. சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லாம் ஏறி இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு ஒரு ரூ. 10,000ன்னும்போது, என்னைக்குமே கேஷ் வந்து ஒரு 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 பாப்புலரான ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு ஒரு அட்ராக்டிவா இருக்கிறதுன்னு பார்த்தா நான் அத பார்க்குறேன் முதல்ல. 2வது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு 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 பரபரப்பை ஏற்படுத்தி விடும். ஃப்ரிட்ஜ் தராங்களா அப்படின்னு. எல்லாமே கிராமங்கள்ல வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இப்போ பார்க்கும்போது இருக்கும். ஃப்ரிட்ஜ் இப்போ இஎம்ஐல வாங்குனவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல ஃப்ரிட்ஜ் பழசா இருக்கிறவங்க இனிமேல் ஃப்ரிட்ஜ் வாங்க மாட்டாங்க. அது ஒரு பேசு பொருளா இருக்கும். கண்டிப்பா தேர்தல் முடியிற வரையிலும் பேசு பொருளா இருக்கும். ஆனா என் பார்வைக்கு சிறப்பான 2 அ அம்சங்கள்னு பார்த்தா, 1 இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு நம்ம எல்லாம் ஒண்ணு தானே மொழியால. மத்தபடி நடுவுல அந்த நிலம் தானே தண்ணி தானே நம்மள பிரிக்குது. அப்படி அப்படி பார்க்கும்பொழுது. ஸோ அது ஒரு வரவேற்கத்தக்கது. அதை விட சிறப்பான திட்டம் என்பது 2,00,000 பேருக்கு வந்து கறவை மாடுகள் குடுப்பாங்க. ஆடு, ஆடு மாடு. மாடுகள்லாம் குடுப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த ரூரல் பாவர்ட்டின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது ஊரல்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்சம், இல்ல ஊரல்ல அந்த வருவாயை ஈட்டுறதுக்கு ஒரு முயற்சி அப்படின்னு. இப்போ கிராமங்கள்ல வந்து நீங்க இந்த ஆடு, மாடுகள், இந்த கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த குடும்பம் வந்து பணம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கூடுதலா வரும். அதனால அந்த குடும்பத்த வந்து மேம்படுத்துறதுக்கு உதவும். அது வந்து ஒரு ஒரு சிறப்பான திட்டம். அது அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்து அந்த கறவை மாடுகள் வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஸ்கீமு. ஸோ அத ரிவைவ் பண்ண அத ட்ரை பண்றாங்க. அப்புறம் மருத்துவ ரீதியா வந்து இந்த ஐவிஎஃப் அதாவது டெஸ்ட் டியூப் பேபிகளுக்கு வந்து அதெல்லாம் அரசே பண்ணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க இலவசமா. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. என்ன ஃபெர்டிலிட்டி காரணம்? ஹாஸ்பிட்டல்லாம் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் இலவசம். வருன்ற மாரி சொல்றாங்க. அது வந்து உண்மையிலே வந்து 100% ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன காரணம்னா, பொதுவா பிள்ளை இல்ல அப்படின்னும்போது ஒரு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். ஒரு அழுத்தம் இருக்கும். அப்படி இருக்கவங்கள வந்து நீங்க பணமும் நெறைய செலவு பண்ணி விரயமாயி, ஒரு குட் நியூஸ் இல்ல அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து அரசே வந்து அதற்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்குதுன்னு ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து அந்த ஃபெர்டிலிட்டி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அ முந்தைய காலகட்டத்தில நம்ம தாத்தாங்க, பாட்டிங்க காலத்தில அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து நல்ல அதிகமான குழந்தைகளை பெற்று நல்லா இருந்திருக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த தன்மை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடினமாக போகுது. ஒரு சில விஷயங்கள்லாம் அதில பிரச்சனை வருது. அப்ப அதற்கு வந்து சரி செய்யறதுக்கு அரசு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து இங்க இன்னொன்னு மெடிக்கல் கேபிட்டல் நம்ம. அப்ப அரசே வந்து ஐவிஎஃப் இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண போகுது அப்படின்னும்போது, உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல திட்டம். கிட்ஸ் ப்ளே ஸ்கூலும் அதுவும் ஒரு நல்ல விஷயம். என்னன்னா பார்த்தீங்கன்னா, மாற்று பிள்ளைகளுக்கு வந்து
அந்த ஸ்பெஷல் சைல்டுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அது தனியாரே நடத்தி அதுக்கு நிறைய காசு வாங்குறது, அது ஒரு சைடு இருக்குது. ஒரு சிலர் அதை சேவையாக செய்கிறாங்க, ஒரு சிலர் அதை வியாபாரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அரசே அதை பண்ணுது அப்படின்னும்போது அந்த வியாபாரமயம் தடுக்கப்படும். அது இன்னொன்று, அதாவதுங்க இந்த விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு செஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அதை வந்து அப்படி அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்ஸி இதெல்லாம் வந்து அது ஒரு பேசு பொருளுக்கு அடிச்சு விட்றது தான். அது ஜனங்க கிட்ட ஒரு பேசு பொருளாக இருக்கும். குறிப்பா பெண்கள் கிட்ட அது வந்து அவங்களுக்கு 2 ஃப்ரிட்ஜ் இருந்தா நல்லா தானே இருக்கும் வீட்ல. அப்படி கூட யோசிப்பாங்க. 2 ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் யார் கட்டுறதுன்றது இருக்காது. அதனால ஒரு பெண்களுக்கு அது வந்து ஒரு ஒரு பிடிச்ச ஒரு அமைப்பான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.